சக்தி கொடுத்த அந்த சிலைய கிழிச்சேரி நம்புறேன். என்னடி யோசிக்கிற? சேலைய கையால கிழிக்க முடியாதுன்னு யோசிக்கிறியா? இரு. இந்த கத்திரிக்கோலை வச்சு சேலையை கட் பண்ணு. நீ கட் பண்ணாதான் நான் நம்புவேன். இப்ப நீ கட் பண்ண போறியா இல்ல நான் எங்க அம்மாவை கூப்பிடவா? மச்சான் மச்சான் இல்ல வேணாம் வேணாம், நான் விட்டுறேன். கட் பண்ணு. வெட்டு. 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 இப்ப நம்புறீங்களா? நான் ஒன்னையே செலக்ஷன் பண்ணல, என் தலையெழுத்து உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன். என் கௌரவத்தை கெடுத்த நீ 4 பேர் முன்னாடி கௌரவமா இருக்கிறதுக்கு என்னையவே புடவையை செலக்ட் பண்ண சொல்றியா? கொன்னுடுவோம் உன்னை. கல்யாணத்துக்கு இப்படி இருந்தா நல்லவா இருக்கும். போய் எடுத்து கொடு. அக்கா அக்கா வேணாங்கா. சும்மா இரு, போய் புது சேலையை உடுத்திட்டு வா. கூட்டிட்டு வா. சத்யாக்கா என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ரோஜா என்ன மிஸ்டு கால் கொடுக்குறா? என்ன போனை கட் பண்றா? ரோஜா என்ன திரும்ப மிஸ்டு கால் கொடுக்குறா? என்னாச்சு அவளுக்கு? ஏன் இப்படி பண்றா? ஒருவேளை விளையாடுறாளோ? இன்னொரு தடவை போன் வந்தோன்னு அட்டென்ட் பண்ணும். ஹலோ. ஹாய் ரோஜா. நீ என்கிட்ட இருந்து மிஸ் ஆகவே முடியாது. உன் மிஸ்டு காலை நான் எப்படி மிஸ் ஆகாம பிடிச்சேன் பாத்தியா? மிஸ் கால பிடிச்ச மாதிரி என்னையும் மிஸ் பண்ணாம தாலி கட்டிடுவீங்களா? ஏன் உனக்கு திடீர்னு இந்த டவுட்? எங்க அம்மாவை நினைச்சா உள்ளுக்குள்ள ஏதோ பயமாவே இருக்கு. உங்க வீட்ல இருந்து வர சொந்தங்கள்ல யாருக்காவது என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. என் அக்கா ரொம்ப நல்லவங்க.
அன்புக்கும் கனிவுக்கும் பாசத்துக்கும் ஒட்டுமொத்த உருவமே அவங்கதான். நமக்காக கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, அவங்க கூட வேற யார் யார் வராங்க? என் அக்கா, மாமா, அத்தை, எங்க அம்மா, தங்கச்சி, இன்னும் என்னோட ரிலேஷன் 2 பேரு. இத்தனை பேரா? என்ன பொண்ணு பார்க்க வாங்கனா கல்யாணத்தை முடிச்சிட்டு போற மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வரீங்க? சிங்கப்பூர்காரங்க தானே, ஆள் யாரும் இங்க இல்லைன்னு முடிவு பண்ணிடக்கூடாதுல்ல. அதனாலதான் இத்தனை பேரும் வராங்க. முத்து, உங்க அக்கா பேர் என்ன? அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க? இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் எதுக்கு கேக்குறேன்னா, எங்க அம்மா திடீர்னு கேக்குறப்போ நான் பேபான்னு முடிச்சிட்டு இருக்க கூடாதுல்ல, அதனாலதான் கேக்குறேன். சொல்லேன். எங்க அக்கா பெரிய இண்டஸ்ட்ரியல் ஓனர். அவங்களுக்கு இருக்கிற சொத்து, அவங்க அழகான முகம், அவங்க பேசுற விதத்தை பார்த்தாலே உங்க அம்மா ஆட்டோமேட்டிக்கா மயங்கி விழுந்துருவாங்க. ஏய், ரொம்ப ஓட்டாத. எங்க குடும்பமும் எதுலயும் குறைச்சல இல்ல. ஓ சரி சரி, வரவங்க கிட்ட பேசி முடிச்ச உடனே கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுக்க சொல்லுன்னு. இந்த டிவி சீரியல் மாதிரி நீடிச்சுக்கிட்டே போக வேணாம். என்ன அவ்வளவு அவசரமா உனக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பொண்ணை பார்த்துட்டு நாளன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி அதுக்கு மறுநாளே கல்யாணம்னா கூட நான் ரெடி. நீ மட்டுமா? நானும் தான். அதுக்கு தானே சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். இருந்தாலும் பெரியவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுக்கு நாம கட்டு பண்ணணும்ல. எங்க வீட்ல யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சா நான் அவங்கள தூக்கி எறிஞ்சிடுவேன். ஆனா உங்க வீட்ல இருந்து வரவங்கல்ல யாருக்காவது என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னா? நீ தேவதை மாதிரி இருக்க, உன்னை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு சான்ஸே இல்ல. ஏன் முத்து, ஒருவேளை உங்க அக்காவுக்கோ உங்க வீட்ல இருந்து வரவங்களுக்கோ என்ன பிடிக்காம போச்சுன்னா? ஹே ரோஜா, நீ ஏன் இப்படி கற்பனை பண்ணி குழப்பிட்டு இருக்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்படி நீ நினைக்கிற மாதிரி ஏதாவது குழப்பம் நடந்தா அப்ப யோசனை பண்ணிக்கலாம். என்ன ஓகேவா? ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட், பை. அத்தை, நான் ரெடி. அம்மாடி கிளம்பலாமா? எங்கம்மா பொண்ணுறங்க? ரெடி ஆயிட்டு இருக்காரு. என்னம்மா பொம்பளை நீ ரெடி ஆயிட்ட, அவன் இன்னும் ரெடி ஆகலையா? டேய் பொண்ணுறங்க வாடா. அம்மாடி, அத்தை, பூ பழம் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிட்டியா? எல்லாமே எடுத்து சரி, வச்சிட்டேன். சரி. பெரியமா இங்க பாருங்க, முத்துக்கு பொண்ணு பாக்கிறதுக்கு நானும் ரெடி ஆயிட்டேன். ஏய், பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ வாய திறந்த பிச்சு விடுவேன் பிச்சு. நான் ஏன் வாயை திறக்க போறேன்? கொளுத்த வேண்டியதெல்லாம் கொளுத்தி போட்டேன், இன்னும் வெடிக்க வேண்டியதுதான் பாக்கி. ஏ ரமாமணி, என்ன யோசிக்கிற? வாயை திறந்து பேசி என்ன யோசிக்கிற? இந்த நிமிஷத்துல இருந்து நான் மௌனம் வருதோ, வாயை திறந்து பேச மாட்டேன். அப்படியே இருக்கணும். ஆமா, சொல்லிட்டேன். சின்னதா இத பாரு. சின்னதா, என் ட்ரெஸ் எப்படி, என் நடை எப்படி, இத பார். டேய் என் பொண்ணுறங்க, ஸ்டைல் எப்படி? நீ படிச்சாலும் படிக்க ஆரம்பிச்ச ஆளே மொத்தமா மாறிட்டடா. முன்னெல்லாம் எள்ளுனா எண்ணெயா வந்து நிப்ப, இப்ப லேட்டா வந்து நிக்கிறியடா. சின்னதா, அதெல்லாம் dress of the pant of the shirt of the style of the late of the time. அது என்னன்னா சின்னதா, இந்த பேண்ட் அந்த சட்டை என்னது? டக்குன்னு அது டக்குன்னு அத்தை. அதேதான், அதே டக்குன்னு தான், அதான் லேட் ஆயிடுச்சு சின்னதா. சரி, வாங்க வாங்க. டேய் 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 டேய், பொண்ணு உனக்கு பாக்க போலடா, முத்துக்கு பாக்க போறோம். நீ என்னமோ உனக்கு பாக்க போற மாதிரி பறக்குற. இல்ல, பொண்ணு பாக்குற விஷயம் தானே, எனக்கு ஒண்ணும் என்னது? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சரியா, சம்பந்தப்பட்டவங்க எங்க ஆளுகானும் சிங்கப்பூர் சின்னத்தா, சிங்கப்பூர் சின்னத்தா, வேர் யூ? வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். பொண்ணு பார்க்க போலாமா? புறப்படலாம் சக்தி. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? என்ன, நீங்க மட்டும் போலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதுக்கு சக்தி கிட்ட அனுமதி கேக்குறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு கேக்குறதுக்கு முன்னாடி ஏன் இப்படி குறுக்க புந்து பேசுறீங்க? இந்த காஞ்சனாவும் தங்கம்மாவும் அடிக்கடி மோதிக்கிறாங்களே, ஏதோ சுவாரஸ்யமா தான் இருக்கு. அத்தை கேட்க தான் செய்வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல சக்தி, என் மனசுல உள்ளத சொல்றேன். உன் தம்பி முத்துக்கு பெரிய இடம் அமைஞ்சிருக்கு, அதை விட்டுறக்கூடாதுமா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? போற இடத்துல ஒருவேளை பொண்ணு குடும்பம் உங்களுக்கு பிடிக்காம கூட போலாம். அதனால எதையும் நீங்க வெளிப்படையே சொல்ல வேண்டாம். அப்போ சும்மா தலையாட்ட சொல்றீங்களா? ஆமா, அப்படிதான் வச்சுக்கோங்களேன். தலையாட்டுறதுக்கு நாங்க எதுக்குமா?
தஞ்சாவூர்ல இருந்து 4 பொம்பைய வரவழைச்சு பொண்ணு வீட்டு கூட்டிட்டு போங்க, தலையாட்டிக்கிட்டே இருக்கும். சின்னத்த அதெல்லாம் சக்தி பாத்துக்கிறோம். எதையும் யோசிக்காம பொண்ணு பார்க்க போலாம் வாங்க. மாப்பிள நீங்க சொல்றீங்க, ஆனா என் பொண்ணு சக்தி வாய திறந்து பேச மாட்டேங்கிறாளே. சக்தி, உன் கால்ல வேணால விழறேன், இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதம்மா. ஆனா உன் அண்ணன் கால்ல விழுது. பொண்ணு வீட்டுல நீ சொல்ற வார்த்தையை தான் பெருசா எதிர்பார்ப்பாங்க. அம்மா நான் தான் ஒண்ணு இல்லாதவளா போயிட்டேன். அக்கா நீதாம்மா தம்பி கை தூக்கி விடணும். எதுக்காகவும் இந்த சம்பந்தத்தை கைவிட்டுறாதம்மா. இது பாருங்க, முத்துக்கு இந்த சம்பந்தம் நல்லபடியா அமைஞ்சா முன்னாடி நின்னு எல்லாத்தையும் நான் செய்யறேன். ம். என்னாலையும் தங்கமாத்தையாலும் உங்களுக்கு பெருமை தான் வந்து சேரும். ஆ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, எனக்கு ஒரு தவறான மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? அப்படி தப்பானவங்க மாதிரி அவங்க தெரியலம்மா. பொண்ணு முகத்தையும் அம்மா முகத்தையும் பார்க்கணுமே. பணக்கார அப்பாவிங்க மாதிரி ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. சக்தி, நம்ம சின்னத்த மனசு சந்தோஷப்படுற மாதிரி பட்டுன்னு ஒரு பதில சொல்லட்டுமா? சின்னத்த நம்ம முத்து விஷயத்த அந்த வீரகாளியம்மா பாத்துக்கிறோம். எடா வண்டியா தேக்காத்த வைக்கிறத வண்டி. போங்கடா போங்க, எல்லாம் மொத்தமா வாங்கி கட்டிட்டு வர போறீங்க. ரோஜா, இந்த நெக்லஸ் போட்டுக்கோ. ரெடி ஆயிட்டீங்களா? நீ சொன்ன நான் ரெடி ஆயிட்டேன். ஆமா, இப்படி திடுதப்புன்னு ரோஜாவை பொண்பாக்க வராங்கன்னு சொன்னா எப்படிமா? ஏன் முன்னாடியே சொல்லல? நீங்க ஆபீஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தீங்க, உங்ககிட்ட கலந்து பேச முடியாம போயிடுச்சு. மதன் கிட்ட மட்டும் சொல்லி வச்சேன். இப்ப என்ன, அவங்க வருவாங்க, கூட இருந்து பேசுங்க. மதனுக்கு தான் வசதியான இடம் தட்டி போயிடுச்சு, நம்ம ரோஜாவுக்காவது அமையட்டுமே. பையன் சிங்கப்பூருங்க, இங்க அவங்க அக்கா ஆஹா ஓஹோன்னு இருக்காங்களாம். அப்பா, ஏற்கனவே நம்ம ரோஜாவும் அந்த பையனும் சிங்கப்பூர்ல படிக்கும்போது ஒருத்தர் பழகி இருக்காங்களாம். ஊமா மாதிரி இருந்துகிட்டு எல்லா வேலையும் பண்ணிருக்கா. சரி பார்க்கலாம். ரோஜா, வரவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பூமிகா கிட்ட கொடுத்து அனுப்பு. சரிம்மா. ஏய், என்ன இது? வர்றவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய கோடிச்சு வராங்க, இதை எடுத்து வச்சிருக்க? இதெல்லாம் வேணாமா மச்சான்? அப்ப வேற ஏதாவது எடுத்துட்டு வந்து வைக்கவா? ஆமா, போய் அந்த கட்லெட் சமோசா எல்லாம் எடுத்துட்டு வந்து வை. எடுத்துட்டு வந்து வெயி. நீ வந்து உன் மூஞ்ச காட்டிடாத. என் தங்கச்சி பொண்ணு பார்க்க வரவன் உன் மூஞ்ச பார்த்தா வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவான். டேய், என்னடா பேசுற? பொண்ணு பார்க்க வர நேரத்துல மருமகள் இருக்க வேண்டாம்? ஒண்ணும் வேணாம், போய் ரூம்ல இருக்க சொல்லுங்க. டேய் மதன், விடுடா, வந்து தொலையட்டும். என்னம்மா அது, வசந்தா வீட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க? அதான் அத்தை, எனக்கும் புரியல. இது சண்டைக்காரவங்க வீடாச்சா? இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க? ஏன் சக்தி, இப்ப நாம என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா, வந்த வழியே திரும்பி போக வேண்டியதா? வேணும்னா வசந்தா நம்ம வீடு தேடி வரட்டும், வாங்க. இருங்க. என்ன இப்படி இங்கே நின்னுட்டீங்க? அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம், ஏற்கனவே இந்த வீட்டுல தான் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ணாங்க. சில காரணங்களால அந்த கல்யாணம் நடக்கல. கல்யாணத்தை நிறுத்திட்டோம். அதனால அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்கு. அதனால சரி, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? காஞ்சனா, நாம ஒண்ணு வசந்தா கிட்ட போய் நிக்க வேண்டாம், வாங்க.
வீட்டுக்கு போய் பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் வாங்க. ஏங்கம்மா உள்ள போய் வசந்தாவை பாப்போம். அவங்க எப்படி பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்றத பாப்போம். நாமளே ஒரு முடிவு எடுத்துட்டு திரும்பி போனா எப்படி? உள்ள போய் பாப்போம். ஒருவேளை அவங்க உங்க சண்டை எல்லாத்தையும் மறந்து ரோஜா விஷயத்துல சகஜமா பேசலாம் இல்லையா? வாசல் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போனா அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடாதா? அப்புறம் அவங்க எப்படி நம்மள தேடி வருவாங்க? சரி, உங்களுக்காக உள்ள போவோம். முத்துக்காக நம்ம முறையா போய் பொண்ணு கேட்போம். அவ்வளவுதான். வாங்க வாங்க. என்னத்தா பண்றது? அதான் சக்தி சொல்லிட்டால, நம்ம பக்கம் தப்பு இல்லாம நடந்துக்குவோம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க வாங்க போங்க. வாடா. ரமாமணி, நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி பாரு. நீ பார்த்து ரசிக்கிறதுக்காகவே கதை எவ்வளவு சுவாரஸ்யமா போகுது. முத சண்டை ஆரம்பிச்சிருச்சு. வா வேடிக்கை பார்க்கலாம். சமந்திமா, சமந்திமா. வசந்தா அவங்க வந்துட்டாங்க வா. அந்த வரேங்க. மாமா அவங்க குடிக்கிறதுக்கு முதல்ல அவங்க உட்காரட்டும், அதுக்கப்புறம் பரிமாறலாம். ரோஜா கண்ணு, ரோஜா. அக்கா அக்கா வசந்தா இங்க வா, எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன் ரோஜா, அவங்க சொந்தக்காரங்களை நீ பார்த்ததே இல்லையா? இல்லம்மா, நான் பார்த்தது இல்ல. அப்படியா? ஏன் ரோஜா, நீ சிங்கப்பூர்ல படிச்சிட்டு இருக்கும்போது அந்த பையன் உங்க அக்காவை பத்தி எதுவும் சொல்லியா? சொல்லிருக்காரு, சென்னையில இருக்கதா சொல்லிருக்காரு. அவ்வளவுதான். சரி வாடா, யாருன்னு நாமளே போய் பாத்துருவோம். சக்தி அக்கா, எல்லாரும் வாங்க வாங்க வந்து உட்காருங்க. நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஏய் நில்லு. மா, என்னம்மா பண்ண போற? ஏய் காஞ்சனா, என்ன இதெல்லாம்? சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி என் பரம விரோதிகளை கூட்டிட்டு வந்திருக்க. மதனை வேண்டாம் சொல்லிட்டு போனவங்க எதுக்கு மதன் வீட்டு வாசப்படி வந்து மிதிக்கணும்? மா, இவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல எல்லாரையும் வெளியே போக சொல்லு. போதும், பேசின வரைக்கும் போதும். வாசல் வரைக்கும் வந்துட்டு திரும்பறது நாகரிகம் இல்ல. அதனாலதான் வீட்டுக்குள்ள வந்தோம். என் தம்பி முத்து உங்க வீட்டு பொண்ணு ரோஜாவை விரும்புறான். ரோஜாக்கும் அவனை பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற மனஸ்தாபத்தை தள்ளி வச்சுட்டு இவங்க 2 பேர் விஷயத்தை பத்தி மட்டும் பேசுவோம்.
அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசுறது ஒன்றும் சரியில்லை. நாங்களும் அப்படியே வாசலோட திரும்பி போயிருந்தா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் நினைச்சுதான் வீட்டுக்குள்ளேயே வந்தோம். அம்மா சக்தி, அவங்க அப்படி நடந்துகிட்டதுக்கு நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. உன் பெருந்தன்மைய அவங்களுக்கு மதிக்க தெரியலம்மா. சக்தி, நான் இருக்கம்மா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ரோஜாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு வசந்தா சொன்னா. நான் யாரும் தெரியாதவங்க தான் வரப்போறாங்கன்னு நினைச்சு பயந்தேன். உன்னை பார்த்ததும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. முத்தோட அம்மா கிட்ட உங்க சொந்தக்காரங்களை வந்து பார்க்க சொல்லுங்க, மத்தத பேசிக்கலான்னு ரோஜா அம்மா சொல்லிருக்காங்க. அதனாலதான் நாங்க வந்திருக்கோம். முத்து ஏன் தம்பி, அவனுக்கு ரோஜாவை பெண் கேட்டு பேச வந்திருக்கோம். வசந்தா, நீ என்ன சொல்ற? சக்தி, எனக்கு முழு சம்மதம். ஆமா சக்தி, எனக்கு முழு சம்மதம். எனக்கு சம்மதம் இல்ல. இந்த ஜென்மத்துல இது நடக்காது.